இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திவாலாக போகுது. நான் இருக்கும்போது அதிமுக அரசாங்கம் கடனாக்கிட்டு இருந்தது. 70 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தாங்க. பல திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 மொத்தமாக 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இவர்கள் ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுல 3,53,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அதோட 2020-21 அதிமுக ஆட்சியில் வருவாய் அதை விட 2024-25 திமுக வருவாய் 1,10,000 கோடி உங்களுக்கு வருவாய் அதிகமாக இருக்கு. வருவாய் அதிகம் 1,10,000 கோடி, கடன் 3,53,000 கோடி, மொத்தம் 4,64,000 கோடி. என்ன செஞ்ச? என்ன புதிய புதிய திட்டத்தை கொண்டாந்த? இந்த பணம் எங்கே போச்சு? ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன். புதிய திட்டம் இல்லை, மூலதன செலவு இல்லை. எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? கேள்வி கேட்டேன் சட்டமன்றத்தில், பதில் இல்லை. மூலதன செலவு இருந்தால் வருவாய் வந்தால் கடனை திருப்பி செலுத்த முடியும். வருவாய் செலவு அதிகம். உடனே நிதியமைச்சர் எந்திரிச்சு சொன்னார், நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். சரி 1000 ரூபா கொடு. வருஷத்துக்கு எவ்வளோ? 15,000 கோடி கொடுக்குறேன். மீதி பணம் எங்கே போச்சு? புள்ளி விவரத்தோடு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அந்த நிதி அமைச்சர் எந்திரிச்சு, நீங்கள் சொன்ன கருத்துலாம் அருமையான கருத்து, எதிர்காலத்தில் கடைப்பிடிக்கிறேன்னு வந்துட்டார். நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் வரவேற்கத்தக்க கருத்து தான், உண்மையான கருத்து தான். நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் எதிர்காலத்தில் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இந்த கடன்லாம் யாரு கட்டுறது? நீங்க தான் கட்ட வேணும். வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது வரி சுமையை சுமத்துகிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். கரண்ட் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க வரி உயர்வு செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க, வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்க. 52% மின் கட்டணம் உயர்வு, பீக்கவர் கடைக்கு உயர்வு, ஆண்டுக்கு 5% கரண்ட் பில் உயர்வு, கடை வரி உள்ளாட்சியில் மாநகராட்சியில் 100% உயர்வு. நீ 1000 ரூபா கட்ட 2000 ரூபா கட்ட ஒன்று வரி. வீட்டுக்கு 100% வீட்டு வரி, கடைக்கு 150% வரி, பீக்கவர் கடைக்கு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் எந்த வரி விதிக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, இதுக்கு நிதி மேலாண்மை குழு ஒன்று போட்டாங்க. வல்லுநர் குழு ஒன்று போட்டு நிதி மேலாண்மை அதிகப்படுத்துறீங்களாம். நீ அதிகப்படுத்தாட்டி போதுப்பா, கடன் வாங்காது இருக்கு, அதுவே போதும். கடன் வாங்காது இருந்தாவே மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த கடன்லாம் எப்படி கட்டுவேன்? இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இன்னும் 1.25 லட்சம் 1.5 லட்சம் கோடி வாங்கிடுவேன். 5 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அதுல அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் ஸ்டாலின் படைச்சிருக்கார். மகாராஷ்டிரா நம்மோட பெரிய மாநிலம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம். 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது உத்தரப்பிரதேசம், முதல் இடத்துல தமிழ்நாடு. கடன் வாங்குறதுல முதல் இடங்க. உடனே ஸ்டாலின் அரசாங்க நிதியமைச்சர் சொல்றாரு, கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதான். ஏன் கடன் வாங்கின யாரையா கட்டுறது? இன்னும் 1.5 வருஷம் நீ போயிடுவேன். அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடனை கட்டுறது? கடனை எப்படி திருத்துன்னு சொல்றது? கடனை எப்படி திருப்பி செலுத்தும்னு கேட்டா கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. இது யாருக்கு தான் தெரியாது? இங்க இருக்கிறீங்க யார் முதலமைச்சராலும் கடன் வாங்கலாம். நீ ஒன்றும் முதலமைச்சர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துவதற்கு யார் வேணாலும் வரலாம். அதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை.